டயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். வெலிகம பிரதேச சபை தலைவரும் சமகி ஜனபலவகைய கட்சியினருமான 38 வயதான லசந்த விக்ரமசேகர தனது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வெள்ளை நிற சட்டை அணிந்து கருப்பு முக கவசத்துடன் வந்த துப்பாக்கிதாரி பிரதேச சபை தலைவர் உத்தியோகபூர்வ இருக்கையில் இருந்த லசந்த விக்ரமசேகரவை 4 முறை சுட்ட பின்னர் மற்றும் ஒரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாகவும் சிசிடிவி காணொலிகள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த பிரதேச சபை தலைவர் மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் தலை, கழுத்து, நெஞ்சு பகுதிகளில் துப்பாக்கி சூடுபட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை சம்பவம் தொடர்பாக யார் சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் பக்கசார்பற்ற சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச புதன்கிழமை 22ஆம் தேதி நடைபெற்ற கொழும்பு ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: வெலிகம பிரதேச சபை தவிசாளர் யார் என்பது முக்கியமல்ல. இந்த கொலை குறித்து விசாரணைகள் எந்தவித பக்கசார்புமின்றி முன்னெடுக்கப்படும். அரசியல்வாதி, வர்த்தகர், தொழிலாளர் அல்லது சாதாரண குடிமகன் என யாராக இருந்தாலும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தற்போது இந்த கொலை தொடர்பில் 4 தனித்தனியான போலீஸ் விசாரணை குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் கிடைக்கும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு வெளிநாட்டில் உள்ள சில சந்தேக நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக குழுக்களிடையே துப்பாக்கிகளின் புழக்கம் அதிகரிப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. இதனை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசு மட்டுமன்றி சமூகம் எங்கும் பொறுப்புடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும், குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கூறினார் அமைச்சர். தனக்கு எதிராக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து லசந்த விக்ரமசேகர கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தனது உயிரை பாதுகாப்பதற்காக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் பூத உடல் அகங்கம குடும்ப பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி.